இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஒரு குட்டி குரங்கு அது பிறந்த உடனே தன்னுடைய அம்மாவை இழந்துருச்சு. அதுக்கப்புறம் அதோட சொந்தக்காரங்களும் அதை விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் யாரோ அதுக்கிட்ட ஒரு பொம்மையை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பொம்மை தான் அதோட உலகமே. அது கூட தான் பேசும், அதை கட்டி பிடிச்சி தான் தூங்கும். அந்த பொம்மை தான் இப்போ முழு உலகம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த குரங்கோட சொந்தக்காரங்களும் திரும்பி வராங்க. அந்த குரங்கை திரும்பி அவங்க ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? அந்த குரங்கு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த பொம்மையை தூக்கி போட்டு அவங்க கூட போயிடுது. இதுதான் சைக்காலஜில எமோஷனல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. A blind man walk with stick, but when someone comes to help, he throw the stick away. பொம்மைக்கோ ஸ்டிக்குக்கோ இது பரவாயில்லைங்க. ஆனா ரியல் எமோஷனல் இருக்க நமக்கு நடந்தா, யாருமே இல்லாதப்ப நம்ம தான் அதோட முழு ஃபேமிலியா வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். எல்லா எமோஷனையும் பார்த்து பார்த்து ஃபுல்ஃபில் பண்ணோம். இதை அவங்களும் அக்னாலேஜ் பண்ணுவாங்க, ரியலைஸ் கூட பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட எமோஷனல் ட்ரூவாக இல்லை அப்படின்னா when a better persons come, எமோஷனல் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும். இன்னுமா புரியல? நீங்கள் அவங்களோட லவ் ஆஃப் தர் லைஃப் கிடையாது, ஜஸ்ட் ஃபேஸ் ஆஃப் தர் லைஃப் மட்டும்தான். நீங்களும் அந்த தூக்கிப்பட்ட பொம்மை மாதிரி இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ரீலோட கமெண்ட்ல ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த ரீலை யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்க. வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். தேங்க்யூ.